அவங்க தண்ணிக்குள்ள விழுந்தாங்கன்னு கூலிங் கிளாஸோட குளிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்ப ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்துருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட கூப்பிட்டு அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறா, ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய். ஆனா உண்மையிலே இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாததை கூலிங் கிளாஸோட குளிச்சாங்க. எப்ப தெரியல நான் பார்த்தது இந்த 99 பார்த்தேன் நான் வீட்டில். இப்போ பார்த்தா பைசன்ல ஒரு நாள் பார்க்குறேன் நான். எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே. இப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த டைம்ல அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ரொம்ப பிரமாதமா ரொம்ப நிகழ்ச்சியா பேசிட்டு போயிருக்காங்க. எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரஞ்சித்ல இருந்து தொடங்குறேன் நான். ரஞ்சித்துக்கும் எனக்குமான உறவு அல்லது கருத்து மோதல் விரிசல் எல்லாமே மேடையில அப்படிதான் தொடங்கினது. ஆனால் ரஞ்சித் மாதிரி 2 பேருமே சினிமாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்க 2 பேருமே எனக்கு அதிக பழக்கம் இல்லை. ஒரு சில இடங்கள்ல பார்த்தது மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் சினிமாவுடைய வரவை ஆராய்ச்சி நான் நிறுத்தேன். அவங்க 2 பேருடைய வெற்றி அது என்னுடைய வெற்றியாக பார்த்தேன். பல இடங்கள்ல அவங்க 2 பேருக்காக நான் விவாதம் செஞ்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் ஒரு முறை அவர் படத்தில் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தார். அவருடைய ப்ரொடக்ஷன்ல ரொம்ப முக்கியமான படம். என்னுடைய அலுவலகத்துக்கு அண்ணன் நீங்க நடிக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, என்னோட அசிஸ்டன்ட் தான் கதை சொல்லுவான் அப்படின்னு. சரி கதை கேட்டேன். எப்படி இருக்கு நிறைய சொல்லிட்டேன் நான். ஆனா அந்த படத்தை நடிக்கல நான். ஆக்சுவலா தண்டகாரண்யம் அது மிஸ் ஆயிடுச்சு. அது அவங்க பேசிட்டு போன டைமுக்கும் அந்த படம் தொடங்குறதுக்கான காலகட்டம் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால நான் அதுக்கும் என்னுடைய பிரிவின் ஷூட்டிங் கிளம்பிட்டதுனால பண்ண முடியல. ஆனால் அதே ப்ரொடக்ஷன்ல மகரி செல்வராஜ் நடிக்கணும்னு என்கிட்ட கேட்கிறாரு. மாரியை நான் முதல்ல பார்த்தது ஈழ பிரச்சனையில நானும் சீமானும் கைதாகும் போது அப்ப ராஜுடைய அசிஸ்டண்டா வருவார். அப்படி பார்த்த மாரி செல்வராஜ். அந்த மாரி செல்வராஜ் அதுக்கு பின்னாடி பரியாரம் பெருமாள்ல பாக்குறேன். பரியாரம் பெருமாளுடைய அந்த முதல் படத்திலேயே யாரு அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொன்ன ஒரு இயக்குனர். அவருக்காக ஒரு சின்ன விழா கூட எடுத்தோம். நானு, இயக்குனர் பாரதிராஜா சார், வெற்றிமாறன் எல்லாருமே சேர்ந்து. அந்த மாதிரி செல்வராஜ் இப்ப என்ன நடிக்கணும்னு கேட்கிறாரு. ரஞ்சித் அண்ணன் தான் ப்ரொடியூசரு, நீங்க நடிக்கிறீங்களான்னு. நானும் டைரக்டரா நடிக்க வந்தாலும் எனக்கு விருப்பமான அல்லது என் மனதிற்கு நெருக்கமான ஏதாவது இருந்தாதான் நடிக்கிறது. நடிச்சே ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயத்தையும் இல்லை. அதனால மாறி கேட்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மாறி போன்ற ஒரு இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியம்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் இருந்துகிட்டே இருக்கேன். மாறியும் சரி, ரஞ்சித்தும் சரி, 1000 எதிர்ப்புகள் வந்தாலும் உங்கள் படைப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்னை போன்றவங்க உறுதுணையா இருப்போம், பக்கத்திலே இருக்கும். அது எதை வந்தாலும் பார்க்கலாம், சண்டை சேரும், அது ஒரு கருத்தே கிடையாது. மாறி கேட்டு கதை சொன்னாரு. கதை சொன்ன உடனே அவரோட கதை சொன்னாரு. சொல்லிட்டு நீங்க பண்ண நல்லா இருக்கும் சார்னாரு. சரியா வரணும் மாதிரிங்க. சரியா வரும் சார், பண்ணுங்க சார்னாரு. சரி ஓகே பண்ணலாம் மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு திருப்பி 2-3 வாரம் கழிச்சு வந்தாரு.
அப்படின்னு வரணும்னு சொல்லிட்டு, சார் நான் சொன்னேன், ரஞ்சித்தன்கிட்ட பேசினேன், அப்புறம் பார்த்தேன், அது இப்படி இருந்தா நல்லா இருக்குமாடா, இன்னும் கொஞ்சம் அதை மாத்தலான்னு சொன்னாரு அப்படின்னு. திருப்பி வந்தாரு, திருப்பி வந்து அதே மாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் அப்போ அப்படியா சரின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் முதல்ல என்ன சொன்னாருன்றதே இல்லை, ரெண்டாவது என்ன சொன்னாருன்றது மைண்ட்ல இல்லை. நான் நடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். வெற்றிமாறன் கேட்ட உடனே எப்படி நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டோன்னா, அது போல மாறன் கேட்ட உடனே நடிக்கணும்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதான், அது மைண்ட்ல இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு சொல்லணுன்றதெல்லாம் அப்புறம். அப்புறமா அந்த படப்பிடிப்பு தொடங்கும் போது சில பிரச்சனைகள்ல அப்ப நான் இல்லை. அப்புறம் படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிருச்சு. திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தடவை ஃபோன் பண்றாரு, சார் என்ன சார் போலாமா சார் அப்படின்னாரு. என்ன மாதிரி விளையாடுறீங்க நீங்கன்னு. நீங்க எப்போ ஜனவரி பிப்ரவரியில கேட்டீங்க, இப்போ திடீர்னு வந்தீங்க, நான் ஷூட்டிங் போட்டியா கேள்விப்பட்டேன். சார் இல்லை சார், அது அப்படியே தான் இருக்கு, நீங்க தான் வரணும், நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னாரு. சரி மாதிரி வர்ற மாதிரி அப்படின்னு. இப்படிதான் கூட இந்த படத்துல நான் ஜாயின் ஆயிட்டேன். அவர் ஒரு டைரக்டர், அந்த படத்தோட கதை பிகினிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் அவருக்கு தெரியும், சேஞ்சஸ் தெரியும், எல்லாருக்குமே அப்படிதான். அப்போ என் படத்தை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். நான் அவர் சொன்ன எந்த கதையும் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கேரக்டர் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஸ்பாட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாதிரி நான் அந்த கதையை முழுசா ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரியே நினைச்சு சொல்லுவாப்புல. சார் அந்த இருக்குல்ல சார், அந்த சீன் அது இருக்குல்ல, அதுக்கடுத்து இதும்பாப்புல. நானும் தெரிஞ்ச மாதிரி சரி சரி சொல்லுவேன். எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. மாறி என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்கேன் நான், அவ்வளவுதான். இந்த படத்துல எப்படி வட சென்னையில அந்த ராஜன் கேரக்டருக்கான வெற்றிமாறனை சேரணும், இந்த பாண்டியராஜனுக்கு ஏதாவது ஒன்று வந்ததெல்லாம் அது மாரி செல்வராஜுக்கு தான் போச்சு. அது எனக்கு எதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாரியும் ரஞ்சித்தும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் நன்றி. ரொம்ப என்ன மாதிரி நான் எப்போ எமோஷனல் ஆகிற ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. மாதிரி அவர் சொல்லும் போது அவர் எதிர்பார்த்ததை விட கூடுதல் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன். அது அவர் தான் அதை வாங்கியிருக்காரு. அதனால மாறிக்கு தான் அந்த கிரெடிட் சேரணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த திருவிழா எப்ப தெரியும் தெரியல. நான் பார்த்தது இந்த 99 பார்த்தேன் நான் வீட்டுல. சினிமா எவ்வளவு விசித்திரமானது அப்படின்றத இந்த ஸ்டேஜை வச்சு என் மைண்டுக்குள்ள ஓட்டி பார்க்குறேன் நான். அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அது யாருக்குமே தெரியாது, சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது. அவருடைய இழப்பு என்னன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான். சேது படத்துல டே 1 இருந்து பூஜையில இருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான். சேது வெற்றிக்கு அப்புறமும் பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான். அப்பெல்லாம் துருவ போய் பாருங்க, 2 வயசு இருக்குமா துருவ, அப்போ 99ல 2 வயசு 3 வயசு பசங்க வீட்டுல எதையாவது கேட்டு அலம்பிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. நல்லா தூக்கி இருப்பேன் கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா, அப்பா வந்து ரொம்ப சொல்ல அவருக்கு. அதுக்கப்புறம் துருவ எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அவங்க அப்பா விக்ரம் சார், அவங்க அம்மா, அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும், டின்னர் போகணும்னு சொல்லிட்டு நானே வீட்டில் குழந்தை எல்லாரும் சொல்லி போனோம். இப்போ என் பொண்ணு கேட்குது, அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. டேபிள் இருந்து அங்க இருந்து அங்க இருக்கிற ஃபுட் எடுத்தாப்புல, இங்க இருந்து அங்கிட்ட அது என்ன இருக்கும் அதைத்தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படிதான் தூரம் பார்த்தேன் நான். அதுக்கு பின்னாடி யூஎஸ் போட்டாரு, படிச்சுட்டு வர்றாரு. இப்போ பார்த்தா பைசன்ல ஒரு நாள் பார்க்குறேன் நான். எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியும் விக்ரம் சார்ட்ட ஒரு வெறி. அவர் வந்து நான் சொல்றத குறைச்சா எடுத்துக்க வேணாம், நான் என் மனசுல ஃபீல் பண்ணதான் சொன்னேன் நான். அந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு. அது எதுவுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். யார் அவரை அவமானப்படுத்தியது, எப்படிலாம் படுத்தினாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவ்வளவு சொல்லுவாரு என்கிட்ட. அவருமான அதிகமாக பயணிச்சிருக்கோம். அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது கேட்டுட்டே இருப்பாரு, எனக்கு சரியா வருமா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனா, நான் நல்லா வருவேனான்னு
ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட ரிலீஸ்க்கு பண்ண முடியல சேது. அப்பவும் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இடைப்பட்ட காலத்துல கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. பிரபுதேவா சாருக்கு ஒரு படத்துல டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. உங்களுக்கு படம் பண்ணிருக்கோம், ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு அதை பத்தி கவலைப்படாம டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அது பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பசங்க பீச்சில் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர். அப்ப கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப நான் சொல்லுவேன், இங்க பாருங்களேன், நீங்க ஆள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, யூத்தா இருக்கீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்க. இப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த டைம்ல அஜித் விஜய்னு 2 நடிகர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங் கூடிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருடைய படங்கள் இருக்கும். அந்த டைம்ல தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவங்க 2 பேரும் என்ன பொசிஷன்ல இருப்பாங்கன்றத தெரியல. ஏன்னா ஃபேன் ஃபாலோவிங் வச்சிருக்காங்க. இதுல யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ்மெண்ட். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் நீங்க கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசி வரைக்கும் இருப்பீங்க. நீங்க தான் சினிமா வேணாம்னு ஒதுங்கினாத்தான் உங்களை தவிர சினிமாவை ஒதுக்கவே முடியாது. அப்படி ஒரு ஆக்டர் நீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அவ்வளவு டெடிக்கேஷன் அப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. சும்மா சினிமாவில் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நான் பார்த்து விழுந்ததுல விக்ரம் தான். அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும். அது சொல்லவே இல்லை. தமிழக பார்த்துருக்கேன். கும்பகோணத்துல இருந்து திருவிடை மேஜூர்ல ஷூட்டிங் நடக்கும். உடம்பு குறைக்கணும், அந்த பாண்டிமடம் போர்ஷன் பண்ணணும் போது காலையில எந்திரிச்சு நடந்து வருவார். ஒரு ஹீரோ அந்த படத்துல நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார். அது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். காலையில நட, திருப்பி வரும்போது நட, 15 கிலோமீட்டர் அப்படியே ஆயிட்டாங்க பாண்டிமடம் போர்ஷன். கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது, ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு. குருவுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார். ஆனா துருவக்கிட்டே அது இருக்கிறத நான் பார்த்தேன். உங்ககிட்டையும் பார்த்தேன். அவ்வளவு, ஏன்னா அவர் படிச்சதுக்கும் ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யூஎஸ்ல படிச்சுட்டு அங்கிருந்து மாரி செல்வராஜ் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரோட ஊட்டில கிடக்காம நடப்பாரு. அது ஒரு காடு, பொட்டக்காடு, எங்க முன்னு இருக்கு எது இருக்குன்னு தெரியாது. அதுல கொண்டு வந்துட்டு அது கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல, அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளியிருன்ற மாதிரியே இருக்கும். அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாத்திட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த அது என்னது இருக்கிற இடம் மயானக்கரையில எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்துல. நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ எனக்கு தெரிஞ்சது, நான் துருவோட முதல் 2 படமும் பார்த்திருக்கேன். துரு எப்படி விக்ரம் சார் பிதாமகன்ல கிடைச்சது, துருவுக்கு இந்த படத்துல கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு ஆச்சரியம், நம்ம தூக்கிட்டு கடைவிட்டு போன பிள்ளையோட நடிச்சிட்டு இருக்கோம். பரவாயில்ல, சினிமா புதுசா நிறைய சொல்லி தருதுன்னு. வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்துல எனக்கு சொன்னாங்க நிறைய பேர் கோஸ்டார். அவங்க எனக்கு எப்பெல்லாம் கோஸ்டார்னு இந்த படத்துல யாருமே கிடையாது. எங்கிருந்து அவங்க ரெஜிசா சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு அருமையான நண்பர் கிடைச்சிட்டாங்க அனுபமான்னு. அனுபமா கூட தான் ஒரே ஒரு சீன் இருக்கு எனக்கு. ஒரு சீன் அவங்களோட அந்த பொண்ணு அவங்க அவங்களோட மலையாள படம்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போ கூட ஒரு படம் ட்ரெய்லர் வந்திருக்கு, செம்ம ரொம்ப அழகா ஸ்டைலிஷா. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காருங்க ப்ளீஸ், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷன். அதில் என்னன்னா அப்படின்னா நம்மளை ஒரு மாதிரி அரட்டிடுச்சு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்னடா அந்த பொண்ணு கிளிசரின் போட்டு அழுகுதா, கிளிசரின் போடாமல் அழுகுதான்னா பிரமாதப்படுத்துச்சு. நான் ஒரு டைலாக் பேசணும், என் டைலாக் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது பண்ணணும். டைலாக்கே இல்லை, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரியாக்ஷன், அதுக்கான பதிலை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப நான் ரசிச்சேன், உண்மையிலே இன்னைக்கு நான் ரசிச்சு பார்த்தேன். வாழ்த்துக்கள். அதெல்லாம் அவ்வளவு
ஆனா இவங்களெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல பாக்குற வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சது. காம்பினேஷன் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன். ரெஜி சார் பார்த்தேன், பசுபதி சார் பார்த்தேன். பசுபதி சாருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கு. அது அவருக்கும் தெரியாது, நானும் சொன்னதில்லை. அது என்ன உறவுன்னா, பருத்தி வீரன் படத்தை நான் பொதுவாக என்னுடைய திரைப்படங்களுக்கான கதையை எழுதும் போது இதுல யார் நடிக்கிறா இதுல யார் நடிக்கிறா அப்படின்னா எழுதுற பழக்கம் இல்லை. அது ஒரு கேரக்டர் அப்படிதான். ஆனா சித்தப்பு கேரக்டரை எழுதும் பொழுது சித்தப்பு மட்டும் ஹீரோ யாருன்னு நான் முடிவு பண்ணல. சித்தப்பு கேரக்டர் எழுதும்போது மட்டும் இது பசுபதி பசுபதினு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி எழுதின கேரக்டர் தான் சித்தப்பு கேரக்டர். அந்த டைம் அவர் மேல அதை ரீச் பண்ண முடியல. அப்புறம் தான் அதை சரவணன் சார் வச்சு நான் எடுத்தேன். நான் லால் சாருடைய படங்களுக்கு நான் ரசிகன். ரசிகன் சார் உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகன், உங்களுடைய நடிப்புக்கு ரசிகன். நான் உங்களுக்கும் எனக்கும் காம்பினேஷன் சீன் இல்லை. அதனால எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப என்னோட கோ ஆர்டிஸ்ட்லாம் யாரும் தெரியுங்களா? அவங்க எல்லாம் மேடையில கூப்பிடுவாங்க. 5 கூட சொல்றவங்க, 4 கூட சொல்றவங்க. கோ ஆர்டிஸ்ட் இவங்களோடய தான் அந்த படத்துல இருந்திருக்கேன். அப்புறம் மற்றபடி இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும். அப்ளாஸ், நானும் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், டைரக்டராக இருந்திருக்கேன். நானும் வேற படங்கள் நடிச்சிருக்கேன் வேற கம்பெனியில். ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான் பார்த்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்ளாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டீமோட ஒர்க்கு, அவங்க ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்றது, அவங்க ஒவ்வொரு ஷெட்யூல் போடுறது, ஒரு ப்ரோக்ராம் எப்படி நடத்தணுன்றது, உண்மையிலே தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கம்பெனி எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நிறைய இருந்துக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அப்ளாஸுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா இருங்க. மாரி மாரியுடைய படங்கள், அவருடைய பேச்சு, அவருடைய சினிமா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப சீரியஸாக இருக்கும். ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம், மாறி போல ஒரு ஹீரோ, ஒரு 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 ரொமான்ஸ் இருக்கான்னு ரெஜிசா சொல்லும் போது எனக்கு தெரியுது. அவங்க தண்ணிக்குள்ள விழுந்தாங்கன்னு கூலிங் கிளாஸோட குளிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கும் தெரியாது. இப்ப ஒருவேளை எனக்கு அந்த சீன் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் விழுந்திருந்தேன்னு வச்சுங்க, டே அசிஸ்டண்ட கூப்பிட்டு அவன் என்ன ஆச்சுன்னு பாடுறான், ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய். ஆனா உண்மையிலே இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட செய்யாததை கூலிங் கிளாஸோட குளிச்சு. அவர் கூட போகும்போது எல்லா படத்திலையும் பார்த்துருக்கோம், கண்ணாடியை கலட்டிட்டு தான் குதிப்பாங்க. நீங்க ஒரு படம் வேலை பெட்டீங்க. ஆமா, ஷூவோட வாட்ச் எல்லாம் கலட்டி கொடுப்பாங்க சண்டை போடும்போது. நீங்க அதுக்கு மேலே போயிட்டீங்க. அதுதான் சொன்னாங்க, சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. வாழ்த்துக்கள் 2 பேரும். அப்புறம் இந்த தம்பி கேமராமேன் இளையரசன் தானே, அருமையான ஒர்க்கா, பிரமாதப்பட்டு. நான் ஸ்பாட்ல பார்த்து ரொம்ப அட்மையர் ஆனேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு உங்களோட ஒர்க்கு. அப்புறம் இந்த நிவாஸ் மியூசிக் டைரக்டர் எங்க இருக்காப்ல நிவாஸ், எனக்கு ஒரு நிமிஷம் துருவுக்கு போட்டியா நீ வந்துருவோன்ற அந்த அச்சம் இருந்து. என்ன டான்ஸ் அது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ்ல. மாறி எப்படி பாக்குறாப்புல, அடுத்த படம் இவனே போட்டுருவாங்க. எனக்கே தோணுச்சு. ஏன்னா இப்படி ஒரு எனர்ஜி எங்க இருந்து வரும்? அத்தனை பாட்டை எப்படி மனப்பாடம் பண்ணி அதை பாட முடியும்? அது அந்த மூடோட அதுல டான்ஸ் வேற இடையில ஒரு இடத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் எல்லாம் போறாப்புல, அப்படி ஜம்ப் பண்ணி போறாப்புல. இவ்வளவு எனர்ஜி எல்லாம் யாருக்கிட்டயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. நீ கண்டிப்பா வேற வாழ போறீங்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த டைசன் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. மாறியுடைய மற்ற படங்களை விட இங்க ஏற்கனவே அவங்க சொன்னது மாதிரி இந்த படம் ரொம்ப இன்னொரு டைமென்ஷனாகவும் இருக்கு. கிராமங்கள்லயே அந்த கேமராவை வச்சு அந்த கிராமத்து மனிதர்களை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மேல போய் இன்னொரு டைம் இருக்கிறதுனால நான் பார்த்தேன்.
ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாருக்கும். அதை உடைக்கிறது இருக்குல்ல, அந்த உடைக்கிறத சரியா உடைச்சிருக்காரு. பாரதிராஜாவுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவருடைய முதல் 3 படங்கள் கிராமத்து படங்களாக இருந்தது. வெற்றி படங்கள், தொடர் வெற்றி படங்கள், கிழக்கே போகும்போது புதிய வார்ப்புகள்லாம் வெற்றி ஆன உடனே இந்த ஆளுக்கு கிராமத்து படம் தான் எடுக்க தெரியும், வேற எதாவது எடுக்க தெரியாத உடனே வச்சாரு ஒரு ஆப்பு, சிகப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹிட்டு. அது மாதிரி இன்னொரு இடத்துக்கு மாறி நகண்டிருக்காப்புல. மாறி அந்த விஷயம் நான் பார்த்தேன். வாழ்த்துக்கள் மாறி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ யாரையும் விட்டுட்டேன்னா, அனீஸ் இந்த தம்பி போட்டான் அப்படி எனக்கு அடையாளம் தெரியல. ஏகாபாவுடைய பைசன் இன்னும் ஒரு மகுடமாக இருக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.